சங்கீதக்காரன் சங்கீதம் 139 பாடுறாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். I will praise thee for I am fearfully and wonderfully made. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தயவு செஞ்சு உங்க லைஃப்ல மற்றவங்களை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார், வித்தியாசமாக படைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பிரமிக்கத்தக்க அதிசயமாக படைத்திருக்கிறார். அதை விசுவாசிங்க. மற்றவர்களை போல ஆகணும், மற்றவங்களை காப்பி பண்ணணும், அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்கன்னா அதே மாதிரி தான் நான் படிக்கணும், அதே மாதிரி தான் நான் ஆகணும், அந்த வேலையில தான் நிறைய சம்பாதிக்க முடியும். ஸோ பக்கத்து வீட்டில் இவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் எனக்கு தேவை இருக்கோ தேவையில்லையோ நான் அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. மற்றவங்க வேற, நீங்க வேற. நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயமாக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். உங்களுடைய நோக்கத்தை ஆண்டவருடைய ஆழங்களில் இருந்து அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை நான் மற்றவங்களை போல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்க செய்கிறதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் நீங்களாக இருக்க முடியாது. ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு உங்களை படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமலேயே போய்விடும். ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்பில் நிறைய நேரங்களில் ஃப்ரஸ்ட்ரேஷன், கஷ்டங்கள் எல்லாமே எப்போ வருது அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்கள மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் என்று நம்ம நினைக்கும் போது தான். யூ ஆர் யூனிக். நீங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்றாரு. ஸோ நீங்க ரொம்ப ப்ரெஷியஸ், fearfully and you are wonderfully made by God. ஸோ praise him always. தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் எதற்காக உங்களை படைத்திருக்கிறார் என்று. ஒரு மாங்காய் விதையிலிருந்து என்னதான் வர முடியும்? ஒரு மரம் தான் வளர முடியும். அந்த மாங்காய் விதையிலிருந்து நம்ம வேற எந்த மரத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுல இருந்து வேற ஏதாவது வருது அப்படின்னா அது அதனுடைய நோக்கத்தையே இழந்து விட்டதாக அர்த்தம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க. நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நம்ம அறிந்து கொண்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை கட்டி அமைப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். All praise and glory to be God. Amen. God bless you.